வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுனா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அல்லது ஏற்கனவே பண்ணுற ஒரு விஷயத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோக்களும் சொல்கிறேன். ஒன்று, மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியம், இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, பணத்தை நிர்வகிப்பது எப்படி, த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டையும் தாண்டி ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு வேர்டு இருக்கு நண்பர்கள். நேரத்தை நிர்வகிக்க தெரிஞ்சுட்டா வாழ்க்கையை நிர்வகிக்க தெரிஞ்சிடும். சரியா? இதை பண்ணி லைஃப்ல ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல நண்பர்களே, நிறைய கோடீஸ்வரர்களை கடந்து வந்திருக்கேன். என்னோட கிளைண்ட் மோர் தென் 560+ கிளைண்ட்ஸ் அரௌண்ட் த குளோப். நிறைய விஷயங்கள் நான் கிளைண்ட் இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட ஃபாலோயர்ஸ் இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட டீம் இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிறத நான் ஷேர் பண்றேன். என் குருவோட வழிகாட்டுதல்களும் என்னோட அனுபவங்களும் நீங்க கொடுத்தது, என்னோட குரு கொடுத்தது அல்லது நீங்க கொடுத்தது, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த வீடியோ. ரைட்? எப்பயுமே ஒரு மில்லியனர் என்ன யோசிப்பார், ஒரு கோடீஸ்வரன் என்ன யோசிப்பார் அப்படின்னா, முதல்ல ஒரு கோடீஸ்வரனை எப்படி ஆயிருக்காருன்னு யோசிங்களேன். உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சிருக்கு, இன்புட் தெரியலன்னு பல வீடியோக்களை சொல்லுவோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற பல செலிபிரிட்டிஸ் உடைய இன்புட் உங்களுக்கு தெரியும், அவுட்புட் தெரியும். அவங்க இன்னைக்கு நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, ஒரு லைம் லைட்ல இருக்காங்க. இதுக்கு என்ன அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படின்னு என்னோட ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கேன். இந்த இடத்துல யோசிக்கிறேன், மில்லியனர் ஆயிருக்காங்க, ஒரு கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில் இருக்கு அந்த வெற்றி. என்ன தெரியுமா? நீங்க மனிதர்களோட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களோட குவாலிட்டி டைம், அதான் ஸ்பெண்டிங் டைம் அப்படின்னு குரு சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட நீங்க யூஸ் பண்ற அந்த டைம் இருக்கு பாருங்க, அதை வைத்து தான் நீ கோடீஸ்வரனா கடங்காரனான்னு தெரியும். அப்ப மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் யாரோட நீ ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதை தெரிஞ்சா நீ ஜெயிச்ச. அடுத்த விஷயம், அன்ப்ரொடக்டிவ் டைமை ப்ரொடக்டிவ் டைமா மாத்தாம நிறைய நேரம் நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கோம். நேரத்தை வீணடிக்கும் போது வாழ்க்கையை வீணடிக்கிறோம். இதுதான் நான் சொல்றேன். அப்ப இந்த குவாலிட்டி டைம்னா என்ன, இதை முதல்ல கத்துக்கணும் நண்பர்கள். ஒரு டைம் குவாலிட்டி டைமா மாறும் போது நம்ம சாதாரண நிலையிலிருந்து பணக்கார நிலைமைக்கு போறோம். இதுதான் மிக மிக முக்கியம். இதுல ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இதை பற்றி நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். சோசியல் மீடியா, ரைட்? நம்ம எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்றோம்ல. நம்ம டைம் வேஸ்டர்ஸ் இல்ல, டைம் கில்லர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். டைமை கொல்றோம் நம்ம. ஒரு நாளைக்கு கடவுள் ரெண்டு விஷயத்த, அதாவது ஒன்னு 24 மணி நேரத்தையும் ஒரு அற்புதமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மூளையும் கொடுத்திருக்காரு. நமக்கு அதுதான், எலன் மஸ்க்கு அதுதான். ஆனா எலன் மஸ்க் அதை யூஸ் பண்ணாரு, நீ ஜெயிச்சாரு. நாம 24 மணி நேரம் தான் அவருக்கு இருக்கு, நமக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அவருக்கு ஒரு மூளை தான் இருக்கு, நமக்கு ஒரு மூளை தான் இருக்கு. இதை எப்படி பயன்படுத்துறோம் அதுதான் சொல்ற. நேரத்தை பயன்படுத்துங்க. சோசியல் மீடியாவில் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரெண்டு பேரு சோசியல் மீடியாவை வச்சு பயன்பெறலாம். ஒன்னு, டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், அது உங்க தொழில், அது அவங்க சோசியல் மீடியால தான் இருக்கணும். ரெண்டாவது, நீங்க பண்ற பிசினஸ் ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பிசினஸா இருந்தாலோ, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா இருந்தாலோ, நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம். அதுக்கு 24 மணி நேரமா சோசியல் மீடியா இந்த கேள்வி இருக்கு. அப்ப ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டோட தொழில் இருக்கு, அதனால ஒரு ஃபுல்லா இருக்கலாம். நாம 1 மணி நேரமோ 1/2 மணி, அதிகபட்சம் 30 மினிட்ஸ்க்கு மேல சோசியல் மீடியால இருக்கக்கூடாது. அது ஒரு டியூரேஷன் இருக்கணும், ஒரு இன்டர்வல் இருக்கணும். காலையில ஒரு 6 to 6:30 லஞ்ச் டைம் அல்லது ஈவினிங் டைம், இது மாதிரி பிரிச்சுக்கிறோம். எப்ப பார்த்தாலும் மொபைல் தானே. நீங்க டிராபிக் சிக்னல் நில்லுங்க, சிக்னல் ரெட் போட்டவனே மொபைல் எடுக்கிறவங்க எத்தனை பேர், ஒரு லிப்ட்ல மொபைல் எடுக்கிறவங்க எத்தனை பேர், ஒருத்தரை பார்க்க வெயிட் பண்றோம், அங்க ஒரு சோபால மொபைல் எடுத்து பாக்குறவங்க எத்தனை பேர். மொபைல் 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 கில்ஸ்ல, அதுதான் எல்லாமே முடிவு பண்ணுது. மொபைலோட வாழ்றோம், நம்ம கூட இருக்க மனிதர்களை மறந்துடுறோம் இல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு விஷயத்த பண்றோம். ஒரு மில்லியனர் என்னோட கிளைண்ட் ஒருத்தர், ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கிளைண்ட், அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எப்ப பார்த்தாலுமே எனக்கு ஒரு ஒரிஸ் இருக்கு, என்னோட பசங்களை நினைச்சு நான் கவலைப்படுறேன். அது இயல்பு தான். எல்லாருக்கும் அப்பான்றதே ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, ஒரு கமிட்மெண்ட் இல்ல. அப்ப பசங்க நல்லா இருக்கணும், டெவலப் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப நீங்க நினைக்க வேண்டியது எதான் நான் கேட்டேன், பசங்களையா பிசினஸ் ஏன்னு கேட்டேன். பசங்களை நினைச்சீங்கன்னா பிசினஸ் நடக்காது, ஆனா பிசினஸ் நினைச்சீங்கன்னா பசங்க டெவலப் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், நமக்கு ரெண்டு ஃபேமிலி இருக்கு. ஒன்னு பர்சனல் ஃபேமிலி, இன்னொன்னு பிசினஸ் ஃபேமிலி. பிசினஸ் ஃபேமிலி நல்லா இல்லாம நம்மளோட பர்சனல் ஃபேமிலி நல்லா இருக்காது. அதனால எதை பற்றியும் கவலைப்படாது. கவலைப்படுறது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம். அதை கடந்து வாங்க. நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க, அது ஒரு பெயின், வலி, ரணம் இருக்கு, அடுக்கல் இருக்கு, காயங்கள் இருக்கு, எல்லாம் அஞ்சலா போயிட்டா, ரைட், சூப்பர், ரைட். ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? போனவனை பத்தி யோசிச்சோன்னா இருக்கிறவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறது, சம்பாதிக்க வைக்கிறது. நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. இழந்தவங்களை பத்தி யோசிக்கிறோம், இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சுமா? அப்ப யோசிக்க வேண்டியது பிசினஸ்.
பிசினஸ் நீங்க யோசிங்க, உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்கு. அப்ப இந்த இன்னொரு விஷயம் இருக்கு, அவர்கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டு அதை உங்கள்ட்ட சொல்றேன். நிறைய சேலஞ்சஸ் பத்தி பேசுறாரு. அவர் பேசுற 2 விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு, பசங்க வளரணும், மேல எனக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு தெரியல, கம்பெனி எடுத்துட்டு போவாங்களா இல்ல, அவங்களுடைய நான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எக்ஸ்பெக்டட் லெவலே இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. அவங்கள நீங்க தயார்படுத்துங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய வேலையை உங்களை தயார்படுத்துங்க, உங்க பிசினஸை தயார்படுத்துங்க, அந்த பிசினஸ்ல அவங்கள தயார்படுத்துங்க. அடுத்த விஷயம், சேலஞ்சஸ் பத்தி பேசிட்டே இருக்காதீங்க. சேலஞ்சஸ் பத்தி பேசாம சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கான ஆக்ஷன்ல இறங்குங்க. பேசிட்டே இருந்தீங்கன்னா கவலை புலம்பல் இதே ஒரு வாய்ப்பு. இப்ப நிறைய பேர் ஒரு நோய் இருக்கு, இந்த போனை எடுத்துட்டாலே ஏதாவது ஒன்று. அதுவும் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபீல்ட்ல வேற இருக்கேன் நானே, இந்த மோட்டிவேஷன் ஃபீல்டுக்கு ஏன் வந்தேனே தெரியல. பேசுறவங்க எல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு சொல்யூஷனை கேட்க மாட்டாங்க, புலம்புறது அதிகமா இருக்கும். இந்த புலம்பலை கேட்டு கேட்டு அதுக்கு தானே சொல்றேன், உங்களுக்கு புலம்பலே வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு கோல்டன் அவரை கொண்டு வந்தோம். ரைட்டா? இந்த கோல்டன் அவரை நீங்க ப்ராப்பரா காலைல 4 to 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு புலம்பலுக்கு டைம் இருக்கா? இப்ப இன்னைக்கு நிறைய பேர் கொடிசன் ஆயிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சு ஆயிருக்காங்க, தெரியாம ஆயிருக்காங்க. அவங்களாம் புலம்பிட்டே இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்களா? புலம்பலுக்கு ஏது நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் கிடைச்சாலே புலம்பல், அது மாத்துங்க. அடுத்தது சேலஞ்சஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எலன் மாஸ்க் நீங்க இப்ப இன்னைக்கு பாருங்க, உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர் மாட்டு. அவருக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும் பிசினஸ்ல. அவருக்கு ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும், இன்டர்னல் டிஃபிகல்டிஸ் இருக்கும், ஆபீஸ்ல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும், அதையும் தாண்டி எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இருக்கும். ஒன்று தெரியுமா, அவர்கிட்ட சுத்தமா காசு இல்லாம போய் ஒரு லாஸ்ட் ஷூட்ல வந்து என்ன சொன்னாரு, என்கிட்ட பணமே இல்லைன்னு சொன்னார். உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் எலன் மாஸ்க் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு கோர்ட்ல ஏறி என்ன சொல்றாரு, என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட பர்ஸ்ல காசு இல்லைங்கிறாரு. அப்படி எப்படி 3 மாசத்துல இவ்வளவு பணம் வந்தது? அதை யோசிச்சீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். ரைட்? எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை போகும். எத்தனை பேங்க்ரப்சி மனிதர்கள் இன்னைக்கு உலகத்தை கோல வச்சுறாங்க. ஜெப் பெசோஸ் எடுத்துங்க, அமேசான் பேங்க்ரப்சி கம்பெனி. ரைட்? அமேசான் இந்தியா உலகத்தின் நம்பர் 1 ஏறக்குறைய 2017 3 வருடங்களாக அது கோல வச்சுட்டு இருந்த கம்பெனி. ஆல்மோஸ்ட் ஒரு 4th இயர் கூட வந்துருச்சு. 3 வருஷம் தொடர்ந்து நம்பர் 1 பணக்காரர் இருந்தார் ஜெப் பெசோஸ். அவர் பேங்க்ரப்சி தானே. டொனால்ட் ட்ரம்ப் பேங்க்ரப்சி. எத்தனை பேர் பேங்க்ரப்சி? என்கிட்ட பணம் இல்ல, திவாலானவங்க. பேங்க்ரப்சி திவாலானவங்க, மஞ்சள் கடிதாசி கொடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. நாம கொடுத்துட்டோமா, கொடுக்க போறோமா? கடன் ஒன்று இருந்துச்சுன்னா ஜெயிக்க மாட்டானா. பேங்க்ரப்சி போய் அவனால இன்னைக்கு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனா ஆக முடியும்னா நம்மளால முடியாது. அவ்வளவு பிரச்சனை நமக்கு இருக்கா? பிரச்சனை வேணுங்க. அதுதான் சொல்ற சேலஞ்சஸ். ஒரு லாஸ்ட் ஷூட்ல போய் நிக்கிறார் எலன் மாஸ்க். அப்ப சொல்ற என்கிட்ட காசே இல்ல, காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல. ஒரு தடவை தான் சொன்னார். நம்ம ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்றோம், கடன்காரன்ட்ட சொல்றோம், எல்லார்ட்டையும் சொல்றோம். காசு இல்ல நண்பர்களே, காசு இருக்கு. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பணம் கொட்டி கிடக்கு. அதை அல்றதுக்கு நமக்கு தெரியல. நம்மளுடைய மைண்ட் தாட் ஆட்டிடியூட் வெடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆள்றவன் இருக்கான், நிறைய ஆள்றவன் இருக்கான், நிறைய ஆள்றவன் இருக்கான். அதுதான் சொல்றேன், உங்களால முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு நண்பர்களே. நம்மளுடைய ப்ராப்ளம் வரும்போதோ, நம்ம கடன் வரும்போதோ, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் வரும்போதோ, அந்த இடத்துல பிரபஞ்சம் நமக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. அந்த பாடத்தை படித்தோமா, அதை லேர்ன் சம்திங். அதான் சொல்றேன், அந்த சேலஞ்சஸ்ல இருந்து ஒரு பாடத்தை படிக்கணும். அது கடவுள் உனக்கு எனக்கு எதுக்கு கடன் கொடுத்தாரு? நான் வந்து ஒரு பிசினஸ் ஃபேமிலியில பிறந்தேன், வளர்ந்தேன். சரியா? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கடன் வந்தது? கடன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு கார்பரேட்ல வேலை செய்யும் போது, ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும் போது மனிதர்களை சந்திக்கவே தவிர்த்தேன். விரும்புறதே இல்லை. நான் வீட்டுக்கு போனோம், நிறைய பேர் வருவாங்க, உதவி கேட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, எஜுகேஷன் ஒன்று அது இதுன்னு பேசுவாங்க. எனக்கு விருப்பமே கிடையாது. அப்ப கடவுள் புரிய வச்சாரு, கண்ணா தலையில அடிச்சு உட்கார வச்சாரு. என்ன தெரியுமா? கடன்னா இதுதான்டா அப்படின்னு. உன்னை பார்க்க அத்தனை பேர் வந்தானே, அவங்கள நீ சரியா ரிசீவ் கூட பண்ணல. ஏன்னா அவங்க வேஸ்ட் நினைச்சேன். அவங்களால எனக்கு என்ன யூஸ்? எதுக்கு வந்து அவங்க சொல்லணும்? என்னால இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். யார் உதவி கேட்டு வந்தாலும் அந்த கார்பரேட்ல இருந்த நேரத்துல நான் செஞ்சதே இல்லை. என்னுடைய சனி யார் வந்து பிரைவசியா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். என்னோட அம்மாவோ அப்பாவோ யாராவது ரிலேட்டிவ்ஸோ யாராவது கொண்டு வருவாங்க, உங்களை பார்க்கணும்னு வராங்க. நான் வந்து பிசினஸ்ல இருந்ததால அப்போ வந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க, பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு. அப்ப எனக்கு வெறுப்பா இருக்கும். எனக்கு சரி, உங்களுக்கு எதுக்கு என்னோட டைம் வேஸ்ட்னு தோணும். இவங்க பண்ண போறாங்களா, சொன்னது பண்ண போறாங்களா, எதுக்கு பார்க்கணும் சொல்லிடுவேன். சாட்டர்டே சண்டே நான் யாரையும் மீட் பண்ணவே மாட்டேன். என்னோட சொந்த ஊருக்கு போகும்போது அதை நான் விரும்பவே இல்லை. ஆனா இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், கடவுள் அதுக்கு ஒரு சரியான தீர்வு தலையில அடிச்சு சொல்லி கொடுத்தாரு. உனக்கு ஒரு ஈகோ கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட பிசினஸ் கார்டு அது கம்பெனியோட கார்டு, நீ ஒரு 0 அப்படின்னு புரிவு பண்ணாரு. எப்ப தெரியுமா? அவ்வளவு கடனை கொடுத்து எப்படி நான் பல மனிதர்களை சந்திக்க மறுத்தனோ, என்னால மனிதர்களை சந்திக்கவே முடியல. கடவுள் எப்ப நீ ரிஜெக்ட் பண்ணினா மனிதர்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து பயந்து ஓடணும். நான் சிம்ம மாதிரி ஊற விட்டு ஓடணும் நான் கடன்ல. யோசிச்சு பாருங்க, பணக்காரனா இருக்கும்போது மனிதர்களை தவிர்த்தேன், கடன்காரனா இருக்கும்போது மனிதர்களையும் தவிர்த்தேன். பயத்துல முன்னாடி கெத்துல திமுறல தவிர்த்தேன். ரெண்டாவது தவிர்த்தல் எப்படி வந்துச்சு? ரிஜெக்ஷன் எப்படி வந்துச்சு? பணம் இல்ல, பயந்து ஓடனேன். அப்பதான் நண்பர்களே கடவுள் ஒரு முடிவு பண்ணாரு. கண்ணா மனிதர்களை புரிஞ்சுக்கோ, இதுதான்டா மனுஷன், த வேல்யூ ஆஃப் பீப்புள். அதுதான். அப்ப கடன் வரும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், கடன் இவ்வளவு பெயினா, கடன் இவ்வளவு கொன்று எடுக்குமா, இதை மாற்றுவதற்கு என்ன பண்ணலாம்?
அதுதான் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ். கடவுள் மாறி வந்த குரு என் வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட்டார். செத்துலாம் நினைச்ச ஒரு மனுஷனை கூப்பிட்டு உயிர் பிச்சை கொடுத்து போடா அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு சின்ன அணில்வா நான் இருந்துகிட்டு இருக்கேன். எல்லா புகழும் என்னோட குருவுக்கு தான் நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஒவ்வொரு கமெண்ட்டும் கீழே, ஒவ்வொரு வீடியோ கீழே வரும்போது நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் செத்து இருந்தேனா என் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ கேட்கிற யாராவது ஒரு கடன்காரங்களுக்கு இதன் மூலம் நம்பிக்கை வந்தது அப்படின்னா அதற்கு காரணம் என் குரு. என் குருவின் வார்த்தைகளை 100% நான் ஏத்துக்கிட்டேன். செத்து போன வேற வழியே இல்லை. இந்த செகண்ட் இன்னிங்ஸ் இல்லை, ஃபைனல் இன்னிங்ஸ் நான் ஒரு முடிவு பண்ணேன். என் அம்மா என்னை காப்பாற்ற, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. யாரோ தெரியாத ஒரு அமெரிக்கன் லேடி கிட்ட போய் சரண்டர் ஆகுறது. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிச்ச பையன், கார்பரேட்ல இருந்த பையன், சொந்தமா 9 ஆபீஸ் வச்சிருந்த பையன், எல்லாம் இழந்து சரண்டர் ஆன அன்னைக்கு என் வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கைனா என்ன, மனிதர்களா என்னன்னு கத்துக்கிட்டேன். ஓ இவ்வளவு. அப்ப என் குரு ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணாங்க. லைட்டா ஒரு வார்த்தை அதை சொல்லுவேன். குரு காலாட்ட வேலையை தலையால் செய்ய நினைச்சா போதும். அவன் நினைச்சதை செய்ய வேணாம், சொன்னதை செஞ்சாலே ஜெயிச்சிடலாம். அப்ப வாழ்க்கையோட சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு மென்டார்ஷிப்ல இருக்கு. எல்லாம் இருந்தும் நான் தோற்றதுக்கு காரணம் என்ன, என்னை வழி நடத்த ஒரு குரு இல்லை, ஒரு வழிகாட்டி இல்லை. அது கிடைச்சது, லைஃப் மாறுச்சு. அப்ப நான் இந்த வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன, குருவோட அறிவுரைகள், இங்க ஏற்பட்ட அவமானங்கள், அதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண. அப்ப இந்த அவமானத்துக்கு ஒரு தீர்வு என் குரு சொல்றாங்க, அதை கடைபிடிச்சேன், அவ்வளவுதான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிளைண்ட் நான் சொன்னதான், எதுக்குமே ஒரி ஸ்டாப் ஒரிங்க. இது ஒரு வார்த்தை, என்ன ஒரி பண்ணிட்டு எதையே கவலைப்பட்டுட்டே இருக்க, என்னையே கவலைப்படுத்துற சொல்லு. உங்க போனை எடுத்தாலே அந்த கால் அவர் பேர் வந்தாலே புலம்ப ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு எனக்கு என்னன்னு தெரியல, அவர் என்கிட்ட கொட்டணும்னு நினைக்கிறேன். பட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது மாதிரி ஒரு 10 பேர் பேசினா நான் எப்படி ஆக்டிவா இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒன்று ஆறுதல் எதிர்பார்க்கறாங்க. ஆறுதலை யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே, சொல்யூஷனை எதிர்பாருங்க. அதுதான் கோல்டன். நான் என் குருகிட்ட போய் என்னோட கதைகளை சொல்லி அழுவல, ஒண்ணுமே என்ன பேச விடல. அவங்களுக்கு தெரியும், ஒரு குருவுக்கு தெரியும் ஒரு சிஷ்யனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி. நம்ம சொல்லிதான் தெரியணுமா குருவுக்கு, கடவுளுக்கு சொல்லிதான் தெரியணுமா? கடவுளுக்கு தெரியாதா நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டு போய் கேட்கணுமா ஐயா அப்படின்னு? ஏன் நான் அதையும் தாண்டி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றோம், சர்ச்சுக்கு மாஸ்க்கு போய் பிரார்த்தனை பண்றோம். நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. நம்ம அலை நகரம், எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுல இருந்து வெளியில வரணும். அப்ப என்ன பண்ண, இந்த ஒரிசை நிறுத்திட்டு ஆக்ஷன்ல இறங்க, அவ்வளவுதான். அடுத்த விஷயம், அடுத்தவன் என்ன பண்ணணும்னு யோசிக்காது. அடுத்தவன் ஒரு வார்த்தையே இந்த உலகத்துல கிடையாது. உன்னை பத்தி நினைக்கிறது, கவலைப்படுறது எவனுமே கிடையாது. நம்மளோட அப்பா அம்மாவோ, மனைவியோ, கணவனோ, குழந்தைகளா இருக்கலாம், அவங்களையும் நீ கவலைப்படுத்தினா நீ ஒரு மனுஷனே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நீ முதல்ல கவலைப்படாத, அடுத்தவனை கவலைப்படுத்தாது, அடுத்தவனை பத்தி திங்க் பண்ணாத. அடுத்தவன் ஒருத்தன் எவனுமே கிடையாது. நீ செய்யற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. அது சரியா தப்பா ஒரு மென்டார்ட்ட வச்சுக்கோ, நான் பண்றது சரியா, அவர் சரின்னு சொன்னா போயிட்டே இரு. உன்னை தடுத்து நிறுத்த எவனாலே முடியாது. இவன் என்ன நினைப்பானு நினைச்சா அவன் ஒருத்தன் வரவும் போறத, ஒரு டீ வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது தெரியுமா? காசு இருக்கும் போது, ஒரு கார்பரேட்ல இருக்கும்போது எத்தனை பேர் வந்து நின்னாங்க வீட்டுல. ஆனா பணம் வேணும், நான் வந்து திவால் ஆயிட்டேன் போது யாரும் வரல. இது நான் குறையா சொல்லல, அது நல்லது. யாருமே தேவையில்லை நண்பர்கள். நம்ம ஜெயிச்சா வருவான், ஜெயிக்கலாம் வரமாட்டான். நம்மள குறை சொல்ல வருவான், காசு பண்ண சொல்லுவான், எதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. எதையோ நம்பி நம்மகிட்ட வருவாங்க, அது கிடைக்கல, நம்ம சரியா பேசுறோம் அப்படின்னா தோத்து போய் வெளியில போவாங்க, நம்மளை பத்தி தப்பா சொல்லுவாங்க. தப்பா சொல்றவங்க அதிகமா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். அவ்வளவு உங்களை அடுத்தவனுடைய காசிப்போ, பிளேம் கேமோ, கம்ப்ளைண்ட் கேமோ ஒரு டாட்டும் உங்களை பண்ணாது. அவ்வளவுதான் சொல்றேன். நீங்கள் ஸ்ட்ராங்கா இருந்து உங்களுக்கு ஒரு குரு இருந்தாங்க அப்படின்னா எவனும் உங்களை தொட்டு பார்க்க முடியாது, முன்னாடி நிக்க முடியாது, குறை சொல்ல முடியாது. அவன் சொல்லி 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 டயர்ட் ஆகும். நீங்க ஜெயிச்சு போயிட்டே இருங்க, அடுத்தவனுக்கு டயர்ட்னஸ் கொடுத்துக்கிட்டே, நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நான் போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். உங்களுடைய ஆக்ஷன்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது என்ன வேலை செய்யணும் அதை தான் யோசிக்கணும். ஒரு மனிதன் நம்மளை பத்தி என்ன சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரன், எத்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன், ஃப்ரெண்டு, ஒரு டாட்டும் கிடையாது. சரியா? சோத்துக்கு இல்லாத ஒருத்தன் வந்து சோறு வாங்கி தரல, டீ வாங்கி தரல, காசு கொடுக்கல, இந்த ஹெல்ப் பண்றேன் நான் இருக்கேன்னு சொல்ல எவனும் வரல. அதை மாத்து, நீ சொல்லு, நான் வரண்டா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லு. இதுதான். ஒரு ஜூம்கால ஒரு நண்பர் கேட்டார், இந்த ரோட்டரி கிளப்போட ஜூம்கால நான் பேசினேன், உங்களுக்கு வேற யாராவது உங்க குரு தவிர ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, யூஎஸ்ல இருக்காங்க, வெல் செட்டில்டு, அவங்க தான் என்ன வாழ்க்கையை மாத்துறாங்க. அப்ப வந்து அவர் கேட்டாரு, எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொன்னாரு, வேற யாராவது சொந்தக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்னு. உடனே அதுக்கு நான் பதில் சொன்னேன், வேற யார அவருக்கு வந்து அவர் சொந்தக்காரங்கள பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாருமே நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், சொந்தக்காரனாலே கஷ்டம், ஹெல்ப் பண்ண மாட்டான், காசி பேசுவான், பொறாமப்படுவான். நான் என்ன நினைக்கிறேன், சரி இதை கொஞ்சம் மாத்தி யோசிங்களேன். எத்தனை சொந்தக்காரங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும்னு யோசிங்களேன். சொந்தக்காரன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நாம எத்தனை சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்க வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதனால நம்மளோட ஒர்க்கை யோசிப்போம், மனிதர்களை புறக்கணிப்போம், ரிஜெக்ட் த பீப்பிள். இதுதான் சக்சஸ் ஸ்டோரி, ரைட்டா? மனிதர்களுக்காக ஒரு மனுஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண, ஒய்ஃபுக்கோ, ஹஸ்பண்டுக்கோ, ஃப்ரெண்டுக்கோ, ரிலேட்டிவோ, உங்களோட ஸ்டாஃபுக்கோ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பல்பு தான் கிடைக்கும்.
எவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வர்றது நம்ம வரல, சரியா? நாம நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ண வந்திருக்கோம், அவ்வளவுதான். எனக்கு என்ன டாஸ்க் இருக்கு, எனக்கு என்ன கோல் இருக்கு, எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு என்ன ட்ரீம் இருக்கு, அதை நோக்கி நான் போனேன்னா இந்த உலகம் என் பின்னாடி வரும். அதை விட்டுட்டு அவன் என்ன நினைப்பான், எவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏன் பண்ணணும்? யாரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குரு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, உலகம் உங்க பின்னாடி. இந்த லாஜிக் எங்க இருக்கு? அதை விட்டுட்டு நம்ம ஒர்க்கை தானே கான்சன்ட்ரேட் பண்ணோம். புலம்புறதாலையோ நம்ம வந்து கவலைப்படுறதால ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வாங்க பசியெல்லாம் சேர்ந்து பழகலான்ற மாதிரி கவலைப்படலாம், குடும்பம் உட்காந்தெல்லாம் ஒப்பாரி வச்சு அழலாம். அதுக்காக வந்திருக்கோம். இந்த நேரம் திரும்ப வருமா? அதுதான் சொல்றேன். இப்போ ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ண 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 ஒரு மில்லியனர் ஒரு பில்லியனர் உட்காந்து கவலைப்படுவானா? கவலைப்பட்டு இருப்பானா? புலம்புவானா? காசு பேசுவானா? அவன் என்ன பண்ணுவான்? சோசியல் மீடியாவில் உட்காந்து போஸ்ட் போட்டுட்டு இருப்பானா? கேட்குறேன். எதுக்கு அது சண்டை போட்டுட்டு இருப்பானா? எது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருப்பானா? அவன் வேலை என்ன? உன்னோட ஒர்க்கை நீ பாரு, உனக்கான சக்சஸை பிரபஞ்சம் கொடுக்கும். எந்த மனிதன் டோன்ட் சேஸ் பீப்புள், சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நண்பர்களே, இந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த யூடியூபாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுது, டைம் கில்ஸ்ன்ற மாதிரி இது கில் பண்ணுது. இதை மாற்றி யோசிங்களேன். என்ன தெரியுமா? ஒன்று சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களை பற்றி செல்ஃப் பிராண்டிங்கோ பிஸ்னஸ் பிராண்டிங்கோ பண்ணுங்க. உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி மக்களை ஈர்ப்பதற்கான ஒரு வழி சோஷியல் மீடியா. அதுவே எல்லாமே கிடையாது. அதை விடுத்து என் குரு சொன்ன மாதிரி தான், நீ சக்சஸ் ஆகணும், சம்பாதிக்கணும், கோடீஸ்வரனா ஆகணும் போது உன்னுடைய டயத்தை எடுத்துக்கோ. காலைல 9 to 9 என்ன பண்ணுன்ற ஒர்க்கை அந்த டூடு லிஸ்ட் போட்டு ப்ரியாரிட்டி போட்டு ஒர்க் பண்ணு. கோல்டன் ஹவரை டிசைன் பண்ணு. 4 to 5 என்ன பண்றதை முடிவு பண்ணு. 9 to 9 என்ன பண்ணுறத பண்ணி காட்டு. மேக்ஸிமம் எனர்ஜி, மேக்ஸிமம் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு உட்காந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ரெவியன் மானிட்டர் பண்ணி நீ ஜெயிச்ச. இதுதான் கோல்டன் ஹவர். கோல்டன் ஹவர்ல பவர் 9 ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு நண்பர்களே. கோல்டன் ஹவர்னு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அதுல என்ன சொல்லிருக்கணும் செஞ்சு பாருங்க. 90 நாள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி, கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, அதற்கான வழி கிடைக்கும் 100%. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது காரணம் ஒண்ணே ஒண்ணுதான் நண்பர்களே, அந்த தங்க நேரம் தான், அந்த சுபிட்ச நேரம். என் வாழ்க்கையில் வந்த பின்னாடி என் வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை கேட்கிற யாராவது ஒரு கடன்காரன் 90 நாள் கோல்டன் ஹவர் பண்ணுங்க. அதற்கு 4 to 5 ஒரு டெலகிராம்ல நான் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நான் கொடுக்குறேன். அந்த ஃப்ரீ ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. முதல்ல உட்காந்து காலையில வீடியோவை கேளுங்க, அதை எழுதுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நண்பர்களே, எதையும் கேட்பதால் வெற்றி வராது. அதை செய்யும் போது சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு. சியோட்டாம்.